அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பெறுவதன் காரணமாக இனி உங்கள் காட்டில் மலைதான் என்ற வகையில் கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா கும்பராசினியர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் இந்த சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 2 சுபகிரகங்களில் குரு சுக்கிரன் பார்வை ராசியில் விழுவதால் ராசியில் தோஷம் குறைகிறதுங்க. தொழிலில் லாபம் அதிகரிக்கும். 9ல் அமர்ந்த செவ்வாய் தைரிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதனால துணிச்சலோடு காரியங்களை செய்வீங்க. புனித யாத்திரை மேற்கொள்வீங்க. அதே போல் கணவன் மனைவி உறவுகள்ல சிக்கல்கள் குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்தவரை தொழில் விஸ்தரிப்புக்காக கடன் பெறும் வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உறவினர்கள் உதவுவாங்க. மாணவர்கள் நன்கு படித்து மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு. சிலருக்கு கூடுதல் வருமானத்திற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரயாணங்கள்ல எச்சரிக்கை தேவை. வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்கும். புதன் 8ல் பலம் பெற்றதால் காரியங்கள் தடைபடுங்க. திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் திணறுவீங்க. யோசித்து செயல்படவும். அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டுங்க. அரசாங்க விரோதம் வேண்டாங்க. எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. மனக்குழப்பத்திற்கு இடம் தர வேண்டாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் கவனமாக மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது இல்லைங்க. இருப்பினும் தொடக்கத்தில் குரு பார்வை இருப்பதால் இக்காலகட்டங்கள்ல முதல் வாரங்கள்ல நல்ல ஒரு சம்பவங்கள் நடைபெறலாம். வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க. வியாபாரம் மற்றும் சூடு பிடிக்கும். ஆனால் இந்த தருணங்கள்ல குரு அதிசார பெயர்வதால மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் குறைய இருக்கு. சனி பகவான் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உயர்வு உண்டுங்க. பெண்மணிகளுக்கு கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு. கல்யாண முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவரோடு ராகுவும் சேர்ந்திருக்கிறார். சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. என கற்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்குதுங்க. சனியும் ஜென்ம சனியாக இருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. கடன் சுமை கூடிக்கொண்டே இருக்குங்க. அதனால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. தொழிலில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த இயலாது. மன வருத்தம் அதிகரிக்கும். வருமான பற்றாக்குறையின் காரணமாக இனம் புரியாத கவலை மேலோங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த புதன் தற்போது துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாக இருக்கு. அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்தவரை அவர்களின் எதிர்கால கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகளை நிச்சயம் வெற்றி உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். மனதிற்கினிய பதவிகள் கிடைக்க இருக்கு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றுவீங்க. அதே போல் புனித பயணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த
சனி பகவானுடைய வக்ரகதி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல குரு பகவானும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சமும் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்போது எதிரிகளின் பலம் மேலோங்குங்க. எதிலும் முழுமையாக கவனம் செலுத்த இயலாது. வீண் விரயங்கள் அதிகரிக்கும். வீடு தேடி வம்பு வழக்குகள் வரலாம். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்குங்க. வியாபார போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. குருவினுடைய பார்வை பலத்தால் ஓரளவு நன்மை கிடைக்கும் என்றாலும் 7.5 சனியும் நடைபெறுவதல்வா. எனவே புது முயற்சியில் செய்ய தொடங்கும் போது அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நல்லது. நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்போது நடைபெறுங்க. உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டிய எண்ணம் நிறைவேற இருக்குதுங்க. பொதுவாக குரு வழிபாடு காலத்தில் நன்மை வழங்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடிய இத்தருணங்கள்ல சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. ஆரோக்கிய தொல்லைகளும் ஆதாய குறைவும் ஏற்பட இருக்கு. பெற்றோர் வழி ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். வாங்கிய இடத்தில் வீடு கட்ட முடியவில்லையே என்ற கவலையும் ஒரு சிலருக்கு பத்திரப்பதிவில் தடைகளும் ஏற்பட இருக்கு. பயணங்களால் வீண் அலைச்சல் மட்டுமே மிஞ்சுங்க. உடன்பிறப்புகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில பயணிகள் பாதியிலேயே நிற்குங்க. யோசித்து செய்வது மட்டுமல்லங்க, அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு செய்தால்தான் எதை சிறப்பாக செய்ய இயலும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ர பெற்று சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்படுங்க. அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையுங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வை வைத்துக் கொள்வது நல்லது. சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாங்க. மற்றவரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் மீண்டும் உங்களிடமே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பார்வை 3, 7, 10 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. உடன்பிறப்புகள் வெளியில் இருந்த விரிசல்கள் அகல இருக்கு. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. விரதங்களும் வழிபாடுகளும் நன்மை கொண்டு வந்து சேர்க்குங்க. சனியினுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாண முயற்சிகள் இருந்த தடை அகல இருக்கு. பக்குவமாக பேசி பாராட்டை பெற இருக்கீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வரலாங்க. பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி வணிகம் மற்றும் பங்கு சந்தையில் ஈடுபடு கொண்டிருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சனியினுடைய பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் கர்மஸ்தானம் பலப்படுகிறது. எனவே பெற்றோருடைய உடல் நலத்துல கவனம் தேவை. தொழிற்சாலை மற்றும் சிந்தனை மேலோங்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய பொறுப்புகள்ல மாற்றங்கள் வர இருக்கு. சக பணியாளர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். தொழில் நடத்துபவர்களுக்கு போதிய மூலதனம் இல்லாமல் புதிய பங்குதாரர்களை சேர்க்க விரும்பக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் திருப்தி தருங்க. கணவன் மனைவிக்குள் ஒருவரை புரிந்து செயல்பட்டால் மன அழுத்தம் கிடைக்குங்க. மன அழுத்தம் குறையுங்க. பிள்ளைகளின் உயர் படிப்பின் விளைவாகவோ வேலையின் நிமித்தமாகவோ நிச்சயம் வெற்றி உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. உடன் பிறந்தவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது. வழிபாட்டின் மூலம் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம் என்பதால் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் புக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடும் நன்மை வழங்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து.